ஓகே. ஸோ நேற்று வந்து மீசோலித்திக் பார்த்தோம். ஸோ மீசோலித்திக்னா அதோட சைஸ் கம்மியா இருக்கும். லித்திக்னா ஸ்டோனு. அப்போ மீசோலித்திக்னா அந்த ஸ்டோனோட அளவு கம்மியாகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சோஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து பிளிஸ்டோசின் வந்து ஹோலோசின் வருது. பிளிஸ்டோசின்னா ஐசேஜ். அப்போ லாஸ்ட் பீரியட் வந்து உங்களுக்கு என்னது ஐசேஜா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னது இப்போ இந்த மீசோலித்திக் பீரியட்ல வந்து பிளிஸ்டோசின் ஐசேஜ்ல இருந்து ஹோலோசின் உங்களுக்கு நல்ல வாமான இதா வந்து உருவாகுது. இந்த மாதிரி வாமான ஏரியா உருவாகுறதுனால என்ன அதிகம் அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதே இடத்துல நிறைய அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். அதனால அந்த இடத்துல செடன்டரி லைஃப்ல வாழ்றாங்க, நொமேடிக் லைஃப் விட்டுட்டு. ஸோ இதனால என்ன செக்யூரிட்டி எல்லாம் கிடைக்குது. புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இனப்பெருக்கம், அதாவது மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமாகுது. சரிங்களா? ஸோ கங்கா பிளைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் 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 வந்து என்ன செஞ்சாங்க, காலனைஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல தான் மக்களுக்கு வந்து ஆர்ட்ல வந்து அதிகப்படியான பிரியம் வருது. அப்ப பழையத்துக்கு பீரியட்ல வந்து ஆர்ட் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க கேவ்ஸ்ல. ஆனா இந்த காலத்துல வந்து மக்களுக்கு வந்து என்னது ஒரே இடத்துல இருக்கனால பொழுதுபோக்குக்காக வரைய ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து பெயிண்டிங் பண்றது உங்களுக்கு என்னது, ராக்ல பெயிண்டிங் பண்றது வந்து பிக்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெட்ரோகிளிப் வந்து ராக்ல கிறுக்கி அச்சு வச்சு பண்றது பெட்ரோகிளிப் சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பிம்பெட்கலா தான் இருக்கும். சரிங்களா? மனிதன் வந்து என்னது எந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வரைஞ்சான், குழந்தை பிறக்கிறது, செக்ஷுவல் லைஃப், ரிலீஜியஸ் லைஃப், எல்லாத்தையும் அவன் என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் வரைய ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? முன்னாடி எல்லாம் வந்து அனிமல் வந்து பெருசா இருக்கும், மனிதன் வந்து சின்னதா இருப்பான். அப்ப என்னது அனிமலை பெருசா நினைச்சிட்டு இருந்திருப்பான், பயமா நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த காலகட்டத்துல அனிமல் சின்னதாகவும் மனிதன் பெருசாகவும் ஆரம்பிச்சான். அப்பனா இவன் வந்து அனிமல்ல அவனுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு, அவனோட ஆக்கமும் தாக்கமும் அதிகமா இருக்கு. அனிமலை கொள்ற அளவுக்கு ஒரு சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் இங்க. அதே மாதிரி இருந்து வாழ்க்கை வாழ்றதுனால மக்கள் என்ன செய்யறாங்க, செத்தவங்கள புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து செத்தவங்கள அப்படியே தூக்கி போட்டு இதுக்கு போயிடுவாங்க. ஆனா இங்க வந்து இப்ப புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுல வந்து பரியல்ஸ் வந்து விதமா வந்து கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? டியூயல் பரியல், எக்ஸ்டெண்டட் பரியல், கோச்சர் பரியல், கிரேவ் ஆஃபரிங், சரி. சோ இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வந்து கல்டிவேஷன் வந்து அன்டெவலப்டா இருக்கு, முழுமையான கல்டிவேஷன் இல்ல. சரிங்களா? சரிங்களா? பிக் அனிமல் ஹண்டிங் விட்டுட்டு ஸ்மால் அனிமல் ஹண்டிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டேஷன் பர்ன் வந்து அதாவது என்ன செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு, ஒரு இடத்த வந்து விவசாயம் பண்ணிட்டு, விவசாயம்னா அதாவது அவங்க பிளான்ட் எல்லாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எரிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல தங்கி அதுலயே வந்து இன்னொன்னு பயிரை வந்து இது பண்றாங்க. சரிங்களா? வீட்டு பாலி தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. மெஹகர் பாகிஸ்தான், சாம்பார் லேக் ராஜஸ்தான்லயும் இது கிடைச்சிருக்கு. ஸோ டொமஸ்டிகேஷனும் வந்து மெதுவா ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வேட்டைக்காக தான் டொமஸ்டிகேஷன் பண்ணாங்க. இப்போ வந்து மீட்டுக்காகவும், மில்க்குக்காகவும், வேட்டைக்காகவும், டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த லித்திஸ் அதை சொன்னேன்ல, ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து கம்மி கம்மியா ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? நைஃப்ஸ், ஹார்பூன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. விதவிதமான டூல் வச்சு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இது பண்ணாங்க. கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பவர் நேரோ யூஸ் பண்றாங்க. போர்ட் ஸ்டோன்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் அதோட சைட்ஸ் இது எல்லாமே. ஓகேவாமா? புரிஞ்சா? ஓகே, வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரிவிஷன் ஓகேவா? புரிஞ்சா? Yes, sir. ஓகே. ஓகேவா? ஒரு நிமிஷமா. அடுத்து பாருங்க, அடுத்து நியோலித்திக் பீரியட் எரா. சரிங்களா?
ஓகே. இங்க பாருங்க. ஓகே. சொல்லுப்பா நியோலிதிக். இது வந்து 6000ல இருந்து 1000 பிசி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுட் புரொடக்ஷன். சரி எந்த மாரி ஃபுட் புரொடக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நியோலிதிக் எரா இல்ல ஸ்டோன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. நியூ ஸ்டோன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மெயின் ஃபியூச்சர் ஆஃப் நியோலிதிக் ஏஜ் இஸ் மேன் மூவ்ட் ஃப்ரம் ஃபுட் ஹண்டிங் டு ஃபுட் புரொடக்ஷன். சரிங்களா? இங்க வந்து ஃபுட்ட வந்து முன்னாடி என்ன ஹண்ட் பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? வேட்டையாடிட்டு அங்க இங்கேயும் விழுகிறத சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்ப என்ன ஃபுட்ட உருவாக்க ஆரம்பிச்சுட்டான். இது அப்ப நியோலிதிக் பீரியட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். A significant change was observed in the culture, tools, economy and lifestyle of people at the time. சரிங்களா? நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. Man moved to larger settlement. பெரிய ஒரு இருப்பிடத்தை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. Cultivated field, grew crops and began settled life. Settled life வந்து வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாருங்க. The word Neolithic was coined by John Lubbock 1865ல. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல்லிங் அண்ட் ஆர்ட். சரிங்களா? இந்த ஆர்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா மட் பிரிக் ஹவுசஸ் வர் பில்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிராஸ் ஹட். முன்னாடில வந்து கிராஸ் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னது களிமண்ணால சரிங்களா? களிமண்ணால செங்கலால வந்து இது பண்ணியிருக்காங்க மட் பிரிக் ஹவுசஸ். ஸ்கிராச்சிங் ஆன் த சர்ஃபேஸ் பை ஷார்ப் டூல்ஸ் ரிசல்டிங் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? ஷார்ப் வச்சு இது திட்டுறானுங்க. அப்ப என்ன ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது ஆல்சோ பீன் அப்சர்வ்ட். திஸ் இண்டிகேட்ஸ் பெயிண்டிங் வாஸ் அட் பிரசன்ட் அட் த டைம் ஆஃப் டைம். சரிங்களா? அப்ப என்ன இதுல பெயிண்டிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வரைஞ்சது சும்மா உங்களுக்காக கொண்டு வரதுல இதெல்லாம் போட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க. லார்ஜ் urns were used as a coffin for the burial of the dead. சரிங்களா? ஊன்னா என்னது? பெரிய உங்களுக்கு வந்து என்னது? பானை. சரிங்களா? சோ அது ஊன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுல வந்து என்ன செய்றாங்க? மக்கள் வந்து போட்டு அதுக்குள்ளேயே மூடி வச்சுர்றாங்க. சரிங்களா? கஃபின்ஸ். சரிங்களா? Urn is a tall, rounded vase with a stem and base, especially one used for storing ashes of a cremated person. சரிங்களா? இப்பல்லாம் வந்து urns வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க? அந்த செத்தவங்களோட அஸ்திய வந்து வைக்கிறதுக்காக. அதாவது சாம்பல வைக்கிறதுக்காக. சரிங்களா? முன்னாடி வந்து மக்கள வந்து புதைச்சுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு பெருசா. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆல்சோ pottery urns were ஆல்சோ pottery urns were used to bury infants. சரிங்களா? குழந்தைகள வந்து புதைக்கிறதுக்காக வந்து pottery urns வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்னது. ஆரம்பிங்க. Some graves were found. பாருங்க. Some graves are found to contain goods like stone axes, blades and vessels. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து அங்க இருக்கு. சரிங்களா? In Kashmir, the people of Neolithic settlement used to bury dogs with their masters. காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா, அந்த ஒருத்தவங்களோட சேர்ந்து அவங்களோட நாயையும் வந்து சேர்த்து புதைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து அப்படியே இது மாரி படிச்சுட்டு போகும்போது மக்கப் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடம், எங்க, எப்போ இடத்த கேட்பாங்க. இல்ல காஷ்மீர்ல எப்படிப்பட்ட புதைக்கப்பட்டாங்க. அப்ப நான் பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க.
அடுத்து எக்கனாமிக் லைஃப். எக்கனாமிக் லைஃப் பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டி பாருங்க. கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் லெட் டு எமர்ஜென்ஸ் ஆஃப் வில்லேஜ் கம்யூனிட்டி. வில்லேஜ் எப்படிமா? வில்லேஜ் பார்த்தாலே நம்மளுக்கு ஆடு மாடுகள் ஞாபகம் வரும், விவசாயம் ஞாபகம் வரும். இது இல்லாம வில்லேஜ் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ இந்த பீரியட் நியோலிதிக் பீரியட் தான் வில்லேஜ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து என்னது செட்டில் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா வில்லேஜ் வந்து இப்பதான் உருவாகுது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டில் ரைஸ் கிவிங் ரைஸ் டு த ப்ரொடக்டிவ் எக்கனாமி. சரிங்களா? ஸோ பல்கி பெருகுதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்கனாமி வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பிரைமரி ஆக்டிவிட்டி. தேர் வாஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வீட், barley, ரைஸ், மில்லட் வேர் கல்டிவேட்டட். சரிங்களா? டொமஸ்டிகேஷன் ஆஃப் ஷீப், கோட்ஸ், கேட்டில் வாஸ் வைட்லி ப்ரிவலண்டா இருந்திருக்கு. கேட்டில் வாஸ் யூஸ் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அது செகண்டரி ஆக்டிவிட்டி. டியூ டு பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் தேர் வாஸ் ஆம்பிள் ஆஃப் ஃபுட் அவைலபிலிட்டி அஸ் ஆக்குபேஷன் டைவர்சிஃபை. இப்போ வந்து நமக்கு என்ன தேவையோ, நாளைக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைவோம். இப்போ சாப்பாடு வந்து ஒரு வாரத்துக்கு காசு நம்மள்ட்ட இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்காக ஓட மாட்டோம், மிச்சம் ஏதாச்சும் விஷயத்துக்காக ஓடுவோம். புரிஞ்சுங்களா? அப்போ அன்றாடம் என்ன செய்வோம், அன்றாடம் கூலிங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டெய்லி வேஜஸ். அவங்க என்ன அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக வேலைக்கு போவாங்க. இதே நம்ம வந்து வீடு வாடகைக்கு விடுறாங்களோ, இல்ல மத்த தொழில் ரியல் எஸ்டேட்டோ அவங்க என்ன செய்வாங்க, திடீர்னு ஒரு இது வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா சேர்ந்துரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? இப்ப அக்ரிகல்ச்சர் வந்துருச்சு, அவங்களுக்கு வந்து டொமஸ்டிகேஷன் வந்துருச்சு, செட்டில்டா எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப என்னது, அவங்களுக்கு வந்து ஓட தேவையில்ல. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, ஒவ்வொரு விஷயமா வருது. ஃபர்ஸ்ட் பாட்டரி. சரிங்களா? மட்பானை செய்யறது. வீல்ஸ் வேர் யூஸ் டு மேக் பாட்டரி. பாட்டரி வாஸ் யூஸ் ஃபார் குக்கிங் as well as ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். குக்கிங்கும் பண்ணுவாங்க, அதுல வந்து சேகரிச்சு வச்சுக்குவாங்க. தே யூஸ் ஆக்கர் கலர் பாட்டரி. சரிங்களா? இது ஆக்கர் கலர் பாட்டரின்னு சொல்லுவாங்க. Subsequently, slow wheel method emerged and earthenware became the final and properly finished. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த என்னது, உங்களுக்கு வீல் வச்சு சுத்தி இது பண்றது வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? பீப்புள் ஆஃப் நியோலிதிக் ஏஜ் யூஸ்டு க்ளோத்ஸ் மேட் ஆஃப் காட்டன் அண்ட் wool. சரிங்களா? காட்டன் உள்னால செய்யப்பட்ட இதை வந்து யூஸ் பண்ணாங்க. they were acquainted with spinning and weaving அவங்களுக்கு இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து டிஃபரன்ஷியேட்டட் டூல்ஸ். ஒவ்வொரு டூலுக்கும் இன்னொரு டூலுக்கு வித்தியாசம் நிறைய இருந்திருக்கு. பாருங்க, the stone tools included knives, daggers, arrows, long blade, spearhead, crude axe இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. These tools were meant for specialized economic activities. குறிப்பிட்ட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்க்காக இது உருவாக்கியிருக்காங்க. These tools were either completely or partially polished or grinded. சரிங்களா? ஃபுல்லா பாலிஷ் பண்ணி பளபளன்னு இருக்கும், கரெக்டான ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க, இல்ல கொஞ்சமாவது ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. எக்ஸ்கவேஷன் ஆல்சோ ரிவீல் தட் சம் போன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸும் இதுல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இப்படிதான் இருந்திருக்கு. ஓகேவாமா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணது. சரிங்களா? இதெல்லாம் இங்க எந்த மாடல்ஸ்லும் கிடைக்காது. நம்ம உங்களுக்காக வந்து இதெல்லாம் வந்து எடுத்து ப்ராப்பரா வந்து அங்க அகாடமில இருந்து எடுத்து உங்களுக்காக சொல்லி தருது. சரிங்களா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நியோலிதிக் ரெவல்யூஷன் இருக்கும், புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயங்களை வந்து இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ கல்டிவேஷனை இவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கான், நியோலிதிக் மேன். அப்படி என்னது, பிகினிங் ஆஃப் நியூ ஆக்குபேஷன். வெறும் வந்து விவசாயம் பண்ண மட்டும் இல்லாம மற்ற ஸ்டோன் ஸ்டோன் மேக்கிங் ஆஃப் பிரிக்ஸ், கார்பென்ட்ரி, மெஷினரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கான். அடுத்து இன்வென்டர் ஆஃப் பாட்டரி, ஓக்கர் கலர் பாட்டரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேடு பாட்டரி பை ஹேண்ட். சரிங்களா? அப்புறம் வந்து வீல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவன் ஹேண்டால பாட்டரி பண்ணா இவன், அதுக்கப்புறம் வீலாலையும் பாட்டரி பண்ணான். சரிங்களா? இது ரெண்டுமே இவங்களுக்கு சார்ந்ததுதான். ஓகேவா?
அப்படின்னா எமர்ஜென்சி ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் எக்கனாமி. செல்ஃப் சஃபிஷியன்ட்னா எனக்கு தேவையானது நானே உருவாக்க முடியும், வேற யார்ட்டையும் வந்து நான் போய் நிக்க தேவையில்லை, அதான் செல்ஃப் சஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வில்லேஜ் வந்து உருவாயிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கார்டன் இருக்குன்னு சொன்னா அதுலயே வந்து விளைச்சிக்கலாம், விளைச்சிட்டு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. பீப்புள் லெட்டர் மோர் செட்டில் லைஃப் இருந்தாங்க. லிவ்ட் இன் ஹவுஸ் ஆஃப் மேட் ஆஃப் மட்ல வந்து இது பண்ணாங்க. நியூ ஹவு டு மேக் போட்ஸ் அண்ட் குட் ஸ்பின் காட்டன் அண்ட் wool. போட்டை வந்து எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, காட்டன் உள்ள எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் பேஸ்ட் ஆன் செக்ஸ் அண்ட் ஏஜ். சரிங்களா, வயசுக்கு ஏற்ற மாதிரி பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. சொசைட்டி வாஸ் ப்ரோக்ரஸிங், தேர் வாஸ் நீட் ஃபார் அடிஷனல் லேபர். சரிங்களா, ஸோ அதிகமா பண்ணிட்டு இருக்குன்னா அடிஷனலா வந்து பெண்களும் குழந்தைகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்னோவேஷன் இன் ஸ்டோன் டூல்ஸ் சச் பாலிஷ்டு பெக்கடு அண்ட் கிரவுண்ட் டூல் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ நியோலித்திக்னா இந்த 6 பாயிண்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் அப்படியே வந்து காப்பி அடிச்சு அப்படியே நீங்க எழுதிங்கன்னா அப்படியே மார்க் கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு அது பாருங்க. நார்த் இந்தியால சைட்ஸ் ஃபர்ஸ்ட் நியோலித்திக் சைட் இன் இந்தியன் சப்கார்டினேட் வந்து மெஹகர். சரிங்களா, மெஹகர் பாகிஸ்தான்ல இருக்கு. புர்ஜாஹம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. சிராஜ் வந்து பீகார்ல இருக்கு. கோல்திவா சோப்பானி மண்டோல வந்து உங்களுக்கு இந்த உத்தரப்பிரதேஷ் பெலான் வேலியில உத்தரப்பிரதேஷ். ஸோ எந்த இது கூட சேர்ந்து இருக்குங்கிறது பாத்துங்க. இம்பார்ட்டன்ஸ் கோல்திவா பெலான் வேலி யூபி வந்து ஃபர்ஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்ட் டு க்ரோ பேடி, பேடி வந்து வளர்த்தக்கூடிய முதல் மனிதர். சோப்பானி மண்டோ அண்ட் பெலான் வேலி யூபி வந்து earliest evidence யூஸ் ஆஃப் pottery வந்து இது பண்ணியிருக்காங்க. இன் டிஃபரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைம் இன் திஸ் பீரியட் ஹஸ் ஸ்டார்டட். சரிங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு இருக்கும். அப்பதான் வந்து இன்னொரு ஏரியா ஸ்டோன் ஏஜ் வந்து முடியறதுக்காக இருக்கும். இங்க வந்து நியோலித்திக் ஏஜ் ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா, இன்னொரு இடத்துல நியோலித்திக் முடிஞ்சு அடுத்த லெவல் போயிருப்பாங்க. நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா நியோலித்திக் ஃபீச்சர் வாஸ் ஃபவுண்ட் இன் 7000 BC வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு. சவுத் அசாம் ரீஜனோட ஃபீச்சர் பாத்தீங்கன்னா 1000 BC வரைக்கும் இருந்திருக்கு. கம்மியாயிட்டே வந்திருக்கு. அப்ப இங்கதான் முன்னாடி வந்திருக்கும், இதுக்கு பின்னாடி வந்திருக்கும். இது முன்னாடி வந்திருக்கும், இது பின்னாடி வந்திருக்கும். 7000 தானே இது. புர்சாஹும் காஷ்மீர் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா தீஸ் பீப்புள் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் இன் எர்த் கால் பிட் dwelling. சரிங்களா, மண்ணுக்கடையில ஒரு குழிமாய் தோண்டி அதுக்குள்ள போய் இருக்கிறாங்க. பெகுலர் பரியல் சிஸ்டம் ஆர் பர்சன் வாஸ் பரிடு வித் டாக் ஆஃப் ஹோல். அங்க வந்து ஓனாயோடையோ டாகோடையோ சேர்த்து புதைச்சு விட்டுருவாங்க. பாசிபிளி டொமஸ்டிகேட் பை த பர்சன் இன் ஹிஸ் லைஃப். சரிங்களா, அந்த ஆள் வந்து அந்த அவர் வாழகட்டத்துல அந்த மிருகங்களை வந்து தனக்கு தகுந்த மாதிரி சாதமா மாற்றி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் சாகும்போது அந்த மிருகம் என்ன செய்யும், மிருகத்தை வந்து அவங்களோட சேர்த்து எப்போ வச்சிருவாங்க. குஃப்ராக்கள் காஷ்மீர் என்னது பிட் dwelling வாஸ் ஃபவுண்ட். சரிங்களா, குழி தோண்டி உள்ள இது பண்றது. கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் பாட்டரி. இங்க வந்து குஃப்ராக்கள் பாட்டரியே இல்ல. காப்பர் ஹேர்பின் வாஸ் ஃபவுண்ட். இங்க வந்து ஹேர்பின் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, சிரான் அண்ட் பீகார் அபார்ட் ஃப்ரம் ஸ்டோன் டூல்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் போன் டூல்ஸ் ஆர் எக்ஸ்கேவேட்டட். சரிங்களா, போன் டூலும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, புர்சாஹம் ஜம்மு காஷ்மீர், மெஹகர் பாகிஸ்தான், சிராஜ் வந்து பீகார், சோப்பானி மண்டோ இது வந்து பெலன் வேலி யூபி இங்க இருக்கு. சரிங்களா, மெஹகர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க மெஹகர் இருக்கு. மெஹகர் இஸ் ஆன் த போலான் ரேவர் tributary ஆஃப் இண்டஸ். சரிங்களா, இண்டஸோட ஒரு கிளை நதியில தான் இருக்கு. மெஹகர் வாஸ் டிஸ்கவர்ட் ஆஃப்டர் டிஸ்கவரி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுக்கப்புறம் வரதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் தான் இதே கண்டுபிடிச்சிருக்கானுங்க அஸ் எ ப்ரொக்கர்சர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா, இதுக்கு முன்னாடி தான். ஸோ மெஹகர்ல பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டர். மெஹகர் சப்போஸ் டு பி ஓல்டஸ்ட் அக்ரிகல்ச்சர் செட்டில்மெண்ட் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். மெஹகர்ல தான் வந்து
இருக்கிறது பழமை வாய்ந்த விவசாயிகள் வாழ்ந்த இடமாக கருதப்படும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டு கோட் க்ரோ காட்டன் மெஹகர்ல. சரிங்களா? கல்டிவேட் பிளான்ஸ் லைக் வீட் அண்ட் பார்லி இங்கதான் வந்து இது பண்ணிருக்காங்க. மெயின் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வேர் கேட்டில், ஷீப், கோட், வாட்டர் பஃபலோ இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. செகண்டரி செக்டர் பாத்தீங்கன்னா லேர்ன் டு யூஸ் மேக்கிங் ஸ்டோன் பீட்ஸ், காப்பர் ஸ்மெல்டிங், டிம்பர், டெரகோட்டா கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இது பண்ணிருக்காங்க. ஆர்னமெண்ட்ஸும் ஸ்டேட்டட் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆஃப் மேகர் யூஸ்டு வீல் டு மேக் பாட்ரி. சரிங்களா? இவங்க தான் வந்து என்னது வீலை யூஸ் பண்ணி பாட்ரி வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் குக்கிங் அஸ் வெல் அஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரைன். சரிங்களா? ரெண்டுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பாட்ரி வாஸ் டெக்கரேட்டட் வித் இமேஜ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பாட்ரி சரிங்களா? பாருங்க அதர் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட் இன் மட் அண்ட் மட் பிரிக்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. ரூம்ஸ் வந்து ஸ்டோர் கிரைன்ஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கிரைன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அதே மாதிரி டெட் வேர் பரீட் அண்டர் த ஃப்ளோர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? அங்க அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அது கீழே வந்து செத்தவங்கள வந்து புதைச்சு வைக்கிறாங்க. அது பாருங்க the first evidence in human history for drilling the teeth. டீத் வந்து ட்ரில் பண்ணிருக்காங்க. அப்பவே நடந்திருக்கு பாருங்க. in a living person was found in Mehrgarh. சரிங்களா? அப்ப ட்ரில்லிங் வந்து டென்டிஸ்ட் எல்லாம் அப்பவே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? this culture flourished. இந்த நியோலிதிக் கல்ச்சர் பாத்தீங்கன்னா 6000 வந்து 1000 பிசி வரைக்கும் இது பண்ணிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து என்ன செய்ய அவங்க ஒவ்வொரு லைஃப்லயும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ப்ரீவியஸா இருக்கவங்க இது. சரிங்களா? அது சவுத் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா என்னலாம் உங்களுக்கு தெலுங்கானா உண்டூர், பையம்பள்ளி தமிழ்நாடு, பிரம்மகிரி கர்நாடகா, மஸ்கி கர்நாடகா, ஹல்லூர் வந்து கர்நாடகா. சரிங்களா? இந்த மஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கொடைக்கானல் இன்னும் கர்நாடகால வந்து இந்த நியோலிதிக் இருந்திருக்கு. பையம்பள்ளி தமிழ்நாடு, குண்டோன் தெலுங்கானால. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் செட்டில்மெண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆஷ் மவுண்ட். சரிங்களா? இதுல வந்து நிறைய சாம்பல் குவியலா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவங்களோட வாழ்விடத்துக்கு பக்கத்துல. சரிங்களா? அப்போ டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் அதுல இருந்திருக்கு. ஸோ அனிமலையும் சேர்த்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஆஷ் மவுண்ட்ஸ் ஆர் ஹீப்ஸ் ஆஃப் ஆஷ் ப்ரொடியூஸ் பை பர்னிங் கவ் டங். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அப்பனா கவ் டங் அந்த சாணத்தை வந்து எரிச்ச மூலியமா அந்த இது கிடைச்சிருக்கும். அப்ப நிறைய கவ்வ வந்து அவங்க வந்து மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? There were having evidence of lapidary art in South. Lapidary art involves cutting and polishing gems. சரிங்களா? இதுதான் lapidary art. இந்த ஜெம்ஸ் வந்து இது பளபளன்னு வைக்கிறது. சரிங்களா? So Paleolithic period 5 lakh BC to 10,000 BC. Mesolithic period 10,000 BC to 6,000 BC. Neolithic period 6,000 to 1000 BC. So இங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஹேண்ட் ஆக்ஸ், சாப்பர், கிளீவர், பிளேக் டூல், ஃபிலிம் டூல் இதான் செஞ்சிருக்காங்க. இங்க வந்து மைக்ரோ லிப்ஸ், பவ், ஏரோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இங்க லாங் பிளேடு, ஏரோ ஹெட், க்ரூட் ஆக்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதுல ஒண்ணுல இருந்து ஒண்ணு முன்னேற்றம், இன்னொன்னு வந்து முன்னேற்றம். சரி டெவலப்மெண்ட் ஆயிட்டு வந்திருக்கு. டூல் பாத்தீங்கன்னா வெரி பிரிமிட்டிவ் ஆதிகால டூல். இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் இதுல காட்டிலும் தின்னரும் ஷார்ப்பரும் ஸ்மாலா தான் இருக்கு. இங்க வந்து அட்வான்ஸ் ஸ்பெஷலைஸ் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் ராக் ஆர்ட் இருந்துச்சு பேலியோலிதிக்ல. ஆர்ட் வந்து லவரா இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ணாங்க. பெயிண்டிங், போட்ரி எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆக்குபேஷன் பாத்தீங்கன்னா நோமேடிசம், ஹண்டர் கேதராக இருந்தாங்க. இங்க செடன்டரி லைஃப். சரிங்களா? ஆனா வந்து ஹண்டிங் கேதரியும் இதா இருந்திருக்கு. இருந்தாலும் இருந்து வாழ்ந்திருக்காங்க. இங்க கல்டிவேஷன் தவிர டொமஸ்டிகேஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன் பேலியோலிதிக் டூல். இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் 5 மாடல்லையும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான். ஸ்பிளிட் டூலு, சாப்பரு, போனு, சாப்பிங் டூலு, ஹேண்ட் ஆக்ஸ், கிளீவரு, ட்ரங்கேட்டட் பிளேடு, ஏரோ ஹெட், டேகரு, பவ் அண்ட் ஏரோ, பேக்டு பிளேடு, டேப்டு, கிரசன்ட், மேக்ரோலித்திக், நியோலித்திக் பின்னா ஏரோ ஹெட்ஸ், டேகரு, நைஃப்ஸ், க்ரூட் ஆக்ஸ், லாங் பிளேடு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க பேலியோலிதிக் பீரியட் வந்து மனிதன் வந்து என்னது கேவ் ராக் ஷெட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். மீசோலிதிக் பீரியட் பாத்தீங்கன்னா ஹட் ஆஃப் கிராசஸ், லீவ்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ்லயும் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். நியோலிதிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா மட் ஹவுஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா? ஸ்டோன் ஏஜ் ஃபுல்லா முடிஞ்சுச்சு. அடுத்து மெட்டல் ஏஜ் வருவோம். சரிங்களா? சாப்பர், சார்கோலித்திக் பீரியட் இல்ல காப்பர் ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரான்ஸ் ஏஜ், அப்புறம் அயன் ஏஜ். அயன் தான் வந்து வேதிக் பீப்புள். சரிங்களா? நான் புரிஞ்ச ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த ஏஜ்ல? நியோலித்திக் ஏஜ் ஓரளவுக்கு உங்களால வந்து திங்க் பண்ண முடியுதா? ப்ரீவியஸா போய் மதிகா, ராசிகா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓகேவா? ஹிஸ்டரியில போர் அடிக்குதா ஹிஸ்டரி? இல்ல சார். நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே. சரி சரி.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடத்துகிறோம். ஸோ அந்த மாடல்ஸ் அப்படியே படிச்சு எடுத்துருங்க. அப்போ வந்து குழப்பம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். நம்ம மாடல்ஸ் வச்சு எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரிவைஸ் பண்ணாதான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து மண்டையில் நிற்கும். குவாலிட்டியாச்சும் நம்ம வந்து அது இதுன்னு கம்பேர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆனா இங்க அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஆனா கலர்ஃபுல்லா இருக்கறனால நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒவ்வொரு டைம் நம்ம ரிவிஷன் விடும்போது ப்ரீவியஸ் இருக்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மாடல்ஸ் அதை பாத்துங்க. நான் குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த 5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? Okay, sir. ஓகே ஓகே தேங்க்யூமா. ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்கா? No, sir. ஓகே ஓகே தேங்க்யூமா. தேங்க்யூ.